ஓம் கம் கணபதயே நமஹ. இப்போ தமிழ்ல பேச போறேன். கணபதி உருவ வழிபாடா அருவ வழிபாடாங்கிறது முதல்ல சொல்லுவோம். உருவ வழிபாடு அப்படின்னா இங்கே இருக்கு, அவருக்கு ஒரு சிலை இருக்கு, என்னுடைய டேபிள் இங்கே இருக்கு. இது கணபதியுடைய உருவம். உருவ வழிபாடு. இப்போ என்ன சொல்லுவாங்க, உருவ வழிபாடு அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது, அருவ வழிபாடு தான் பெருசுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது தவறான கருத்து. மகாபாரதத்தை எழுதினவரே கணபதி தான். அவர் இருக்காரு, இப்போ இருக்கவும் செய்கிறார். பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது கணபதியினுடைய பிறந்தநாள் வரப்போகுது. அப்போது அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணபதியை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் என்ன நடக்குது அப்படின்னா, கணபதியை சிலை செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. அந்த செஞ்சுட்டு அதை வழிபட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கரைச்சிடுறாங்க, டிசால்வ் பண்ணிடுறாங்க. இது என்னடா ரொம்ப இருக்குது, கணபதியை செஞ்சுட்டு அதை எப்படி அழிக்கிறாங்க? அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு கணபதியை வழிபட்டுறது உண்டு. இது அந்த கணபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. இப்போது இது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் நடந்தது. இப்போ அது கீழே விழுந்து ஒரு பீஸு, 2 பீஸு, இது 3ஆவது பீஸ் இதை உடஞ்சிருச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பூஜை பண்ணுறதுக்காக நான் எடுக்கும் போகும்போது நான் வரலேன்னார். அவர் திரும்பியும் இருந்தார். என்னடா இவர் திரும்பி இருக்காரு, செவத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போனேன். அவரை மறுபடியும் திரும்பினார். எனக்கு ஒன்றும் தெரியல, இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு பண்ணோம். அதுக்கு முருகனுக்கு அபிஷேகம் அன்னைக்கு. ஆனால் கணபதிக்கு முதல்ல பண்ணணும். அதுக்காக கணபதி பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பன்றிமலை சுவாமிகள் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாருல, அந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணுறார். அது ஒரு தமிழ் மந்திரம். சரின்னு பண்ணேன். என்னடா இது இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தான் அந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ணி அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே இங்கே இருக்க என்னுடைய பிரதான சீடர்கள் என்னுள்ள ஒருத்தங்க மோகினி அந்த சிலையை தூக்கியிருக்காங்க. அந்த சிலை ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் உயரம். கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பயமாக வந்துடுச்சு, என்ன எனக்கு கெட்டது நடக்க போதான்னு. அப்படிலாம் இல்லைம்மா, அவர் இப்போ உன்னுடைய கர்மத்தை வாங்கிக்கிட்டார். அந்த மாதிரி
ஒரு போன வருஷத்துக்கு இல்லை என்ன ஆச்சுன்னா, அவங்க ஏர்போர்ட்டில் நிற்கும்போது நானும் இருக்கேன். ஒரு இயேசுநாதர் சிலை கையில் வச்சுருந்தாங்க, அதுவும் விழுந்து அதுவும் உடைஞ்சிருச்சு. அப்பவும் நான் சொல்லியிருந்தேன், இதை புரிஞ்சுக்கணும். இந்த தெய்வங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உருவத்தை தியாகம் பண்ணும், சாக்ரிஃபைஸுமா. அதனால் அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த கணபதி பூஜை கடைசி நாளில் முடிஞ்ச உடனே எல்லாரும் அதை கரைச்சிடுவாங்க. அதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம். விசர்ஜனம்பாங்க. அதை கரைச்சி அதை இல்லாமல் பண்ணிடுது. ஏன்னா உங்களுடைய கர்மத்தை எல்லாம் அவர் எடுத்துப்பார், எடுத்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. இது டெக்னாலஜி, இது மூட நம்பிக்கை கிடையாது. இது மூட நம்பிக்கை கிடையாது. இதுக்கு பின்னால் நான் இதை பற்றி பேச சொன்னேன்னா, ஏன்னா இதில் தான் என்னுடைய என்னுடைய பிஹெச்டியே இந்த ரிலீஜனை எப்படி சயின்ஸை படிக்கிறது, சயின்ஸுக்கு இது சூப்பர் சயின்ஸுங்கிறது தான் நான் அமெரிக்காவில் பண்ணேன் இந்த பிஹெச்டி. அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணபதியினுடைய பூஜை எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு. அவருக்கும் எனக்கும் ரொம்ப உறவு உண்டு. இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பேசுகிறேன். இந்த கணபதி பூஜை இது வர்றதுக்கு முன்னாலேயும் பேசுகிறேன், பின்னாலேயும் பேசுகிறேன். நிறைய இதுவும் பண்ணியிருக்கேன். கணபதிக்கு கணக்கெல்லாம் போட தெரியும். அதில் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு ஜப்பானில் ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. அவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பண்ணும், அடிஷன்லாம் பண்ணும் யானை. அதனால் இதில் பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரகசியம் போய் சொல்கிறேன். 2 சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த 16 கணபதிகளுக்கு சேர்த்து ஒரு தனியாகவே ஒரு கோயில் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம ஆசிரமத்தில். இந்த 16 கணபதிகள் என்னங்கிறத பற்றி நிறையா இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதில் விளக்கமாக இருக்கும். இந்த கணபதியை ஏன் இந்த 16 கணபதிகளை வச்சேன்னா, அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அதே மாதிரி சிறுதி பாபா இதையும் நான் ஒரு 4-5 சிறுதி பாபாவும் வச்சுருக்கேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சிறப்பு உண்டு. இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதில் தெரிஞ்சிட்டு பண்ணாலும் பண்ணாட்டாலும் பலன் இருக்கும். தெரியாமே இருந்தாலும் பக்தியில் அர்த்தமெல்லாம் பார்க்க வேண்டாம். அன்பு இருக்கணும், சரணாகதி இருக்கணும். ஒன்றும் அவரை இருக்காருன்னு நினச்சிட்டு கும்பிடணும். இவர் இருக்காரா இல்லையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் எங்கேயோ ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. ஒன்றி இருந்து நினைக்கணும். ஒன்றினா ஒன்றா எல்லாம் ஆத்மா, மனசு, உடம்பு எல்லாம் சேர்த்து நினச்சிங்கன்னா, அப்போ ப்ரே பண்ணிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஆக இந்த இதில் இந்த 16 கணபதிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுபோக அது ஒன்று சொல்லணும்னு விரும்பினேன். இன்னொன்று என்ன சொல்ல விரும்பினேன்னா, ஒரு சித்தர் என்கிட்ட சொன்னார், இந்த கணபதிக்கு கணக்கு தெரியும், அவர் தான் கணக்கு கணபதி அப்படின்னார். இப்போ கணக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரகசியமெல்லாம் தெரியும். கணக்கில் ரொம்ப ரகசியம் இருக்குது. கணக்கில் உங்கள் கணக்கை எழுதுகிறவர் கடவுள் தான். கணக்குன்னா என்ன? மேத்தமேட்டிக்ஸ். அந்த கணக்கு படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. கணக்கு படி தான் இல்லை, கணக்கட்சி தான் கணம். அந்த ஒரு கணங்களுக்கு அதிபதி கணபதி.
அந்த கணங்களுக்கு பேரறிவு உண்டு. என்ன, அந்த கணங்கள் பேரறிவு உண்டு. அதுக்கெல்லாம் ராஜா தான் கணபதி. அந்த கணங்களுக்கெல்லாம் வரணும், அவனுக்கு பேரறிவு கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடணும். அதுபோக இந்த கணபதியினுடைய இது உருவம் செய்யும்போது அந்த உருவத்தில் என்ன பிரார்த்தனை வைக்கணும்? நீங்கள் என்னுடைய கர்மத்தை எல்லாம் நீ வாங்கிக்கிடணும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணணும். இன்னொரு சித்தர் என்ன சொன்னார், இந்த ரகசியம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கணபதியில் தமிழில் பார்த்தீங்கன்னா 3 நானா இருக்கும். 1 2 3. இப்போ இந்த முதல்ல இருக்கிற நானா இருக்கு பாருங்க, அதை போடுறது இல்லை. கணத்துக்கு இதை தான் போடணுங்கிறார் அவர். அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். அந்த நானா ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு மேலே புள்ளி வச்சுட்டிங்கன்னா வேறு நானாக இருக்காது, இந்த எண்ணம் வரும் அப்படின்னு. அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அது வெறும் கிராமர் மட்டும் இல்லை. இப்போ தொல்காப்பியரில் படிச்சுருந்தீங்கன்னா சொல்லுவார், என்ன இந்த இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கிராமட்டிக்கலாக சொல்லுவார். அவருக்கு இலக்கணமாக சொல்லுவார் அவர். அதனால் எங்கே இருந்த அந்த ஒளி உடம்புல கிளம்புங்கிறதையும் சொல்லுவார். ஆனால் சித்தர்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. சித்தர்கள் சொல்கிறது ரொம்ப சிறந்தது. இப்போ தமிழ் படித்தவங்க இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் சொன்னார். இதுவும் கணபதியினுடைய ஒரு இதுதான். இது சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்த பணி, ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இந்த கணபதி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு. என்னை இதை பன்றிமலை சாமிகள் சொன்னது. என்னை யாருக்கு வழிபடுறானோ அவனுக்கு எப்படியாச்சும் அவனுக்கு கேட்குறத நாம் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முயற்சியும் ஆசீர்வாதமும் கொடுக்கக்கூடியவர் கணபதி. ஒரே ஒரு கடவுள் தான் பாரு. அதனால தான் அவர் எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பார். வீட்டில், வாசலில், இங்கே ஏரிக்கரையில், மரத்தடி கீழே, எல்லா இடத்துலையும் வச்சுருப்பார். எங்கேயாச்சும் அவனாச்சும் வந்தானாலும் அவன் வழிபட்டு போனான்னா அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்லது பண்ணிவிடணும் அப்படின்னு. இப்படி ஒரு கணபதி மாதிரி வேறு கடவுள் இல்லைன்னு சொல்லுவார் பன்றிமலை சுவாமிகள். அந்த இதை சொல்லி தான் இந்த கணபதி, இந்த உடைஞ்சி போன கணபதி சொன்னார், அந்த மந்திரத்தை சொல்லி எனக்கு இதை பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பன்றிமலை சுவாமிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்களில் மகா பெரிய சித்தர் இந்த சென்னை அவர்களுடைய இதுக்கு போய் அவருடைய சமாதி இங்கே இருக்குது, நுங்கம்பாக்கத்தில். அங்கே போங்க, அங்கே ஒரு கணபதியும் இருக்கார். அந்த கணபதியும் வழிபடலாம். இந்த கணபதி என்ன பண்ணுவார், உங்கள் வினை கர்மத்தை எல்லாத்தையும் எடுத்துருவார். எல்லாத்தையும் இப்போ 7 நாடு சனி, 7 நாடு, அந்த 7 வருஷ சனி, ரொம்ப கடுமையான சனி, அது வந்துச்சுன்னா கணபதியை கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கணபதி சனியையே ஏமாற்றுவார். அவர் வழிபடுறவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். சனி அவரை பிடிக்க வரும்போது என்ன சொன்னால், நாளைக்கு வா அப்படின்னாரு. நாளைக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். வரும்போது நேத்தான் சொன்னேன், நான் சொன்னேன்ல, என்ன நாளைக்கு வான்னு தானே சொன்னேன். நாளைக்கு வா நாளைக்கு வரவே வராது. அப்படி ஒரு பேரறிவு உள்ள ஒரு இது சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறது இல்லை. இதில் அர்த்தம் அதிகமாக இருக்கும். இதை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசலாம். பேசுகிறதில் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லை,
ஒரு அருகம்புல் வாங்கி போய்ங்க. அருகம்புல் ரொம்ப எங்கே இருக்கும், எங்கே வேணாலும் அது வந்து நீங்கள் பார்க்கலாம். கடையிலையும் வாங்கலாம், இல்லை இந்த உங்கள் தோட்டத்துலேயும் இருக்கலாம், வச்சுருக்கலாம். அதை எடுத்து ஒரு அருகம்புல்லை அவர் மேலே போட்டிங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு அது வேலை பார்க்கும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆக இந்த கணபதி வந்து மாதிரி அவரை மாதிரி ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. அவ்வளவு பேரறிவு கொண்டவர், பேரிரக்கம் கொண்டவர், நல்லவர். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் எப்படியாச்சும் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துடணும், இல்லை எப்படியாச்சும் இவனுக்கு கேட்குற இந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், எப்படியாவது இவனுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்ன இவனை வெளிக்கொண்டு வந்துடணும். இதெல்லாமே இதுக்காகவே ஏற்பட்ட கடவுள் தான் கணபதி. இந்த கணபதியை நீங்கள் எல்லாரும் வழிபடணும். அது இந்த காலம் அவரோட காலம். நான் சின்ன பையலாக இருக்கும்போது கணபதி அவ்வளோவா தெரியாது யாருக்கும். ஏன்னா பேர் தெரியும், அந்த இதெல்லாம் விழாலாம் பெருசு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ, இந்தியா பூரா பெரிய திருவிழா யாருக்கு நடக்குதுன்னா கணபதிக்கு தான் நடக்குது. முதல்ல பாம்பேயில் நடந்துக்கிட்டது, இப்போ தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் நடக்குது, கிராமங்களில் கூட நடக்குது. பெரிய பெரிய 10 அடி உயரம் 12 அடி உயரம் உள்ள கணபதி என்னுடைய உருவங்களை எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதான் வெறும் உருவங்களை சிலைன்னு நினச்சிக்கிட்டு அருவமாக இருக்கிறது தான் நாங்கள் கும்பிடுவோம், உருவம் கிடையாது, அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லக்கூடாது. என்ன அது என்னைய கேட்டால் அருவம் ராமலிங்க சுவாமிகளே உருவத்தை வச்சு இது தியானம் பண்ணு, விளக்கும் ஒரு உருவம், அந்த விளக்கு தியானத்தில் இந்த ஒளியை பார்த்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். கணபதியை பற்றி அவரும் நிறைய பாடியிருக்காரு, பாட்டும் பாடியிருக்காரு ராமலிங்க சுவாமி. அது மாதிரி நீங்கள் இந்த கணபதி வந்து ஒரு பெரிய சிறப்பான கருணை மிக்க கடவுள். அவருடைய திருவிழாவப்போ இங்கே வந்து எல்லாரும் அவரை வழிபடணும். அந்த சிலை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த 16 கணபதிகளையும் அன்றைக்கி வந்து வழிபடணும், அது ரொம்ப சிறப்பு. அதுக்காக தான் அந்த இதை வேறு எங்கேயுமே கிடையாது, நான் தான் அதை ஏற்படுத்தியிருக்கேன். என்னுடைய அவர் சொல்லி தான் நான் செய்யலை, அவரே ஏற்படுத்தி கொண்டது. அதை அந்த கணபதிகளையும் நீங்கள் வழிபடணும். அந்த கணபதிக்கு எல்லாரும் இப்பொழுது நன்றி சொல்லி வழிபடுங்க. கணபதி என்னுடைய கருணை நம்மளை என்றைக்கும் காப்பாற்றும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஓம் கம் கணபதியே நமஹ.